கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய விட்டுவிட்டு மழை பெய்தது. வடபழனி, நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், வள்ளுவர் கோட்டம், அண்ணா சாலை, காமராஜர் சாலை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. புறநகர் பகுதிகளான பெருங்களத்தூர், வண்டலூர், குரோம்பேட்டையிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. குறிப்பாக கீழ்பசலை மது அணையில் 2 கரைகளையும் தொட்டபடி நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்நிலையில் தடுப்பணையில் தாவிச் செல்லக்கூடிய மீன்களை அந்த போது இளைஞர்கள் வலை போட்டு அள்ளிச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. பேச்சிப்பாறை, கோதையாறு, கடியல், குலசேகரம், அருமனை, மார்த்தாண்டம், குடித்துறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், கன்சால்பேட்டை, சத்துவாச்சாரி, காட்பாடி, வேலப்பாடியில் மழை பெய்தது. பொன்னை, குடியாத்தம், அணைக்கட்டு, வேலங்காடு, பள்ளிகொண்டா உள்ளிட்ட புறநகரிலும் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் காட்டூர், சாலியமங்கலம், வாண்டையார் இருப்பு, சடையார் கோவில், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான கடனிவாசல், செக்காரை ரோடு, பேயன்பட்டி, ஆவிடை பொய்கை, நங்குபட்டி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு வினாடிக்கு 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் சுமார் 22 அடிக்கு நீர் நிரம்பியது. மழை குறைந்தாலும் கிருஷ்ணா நதியிலிருந்து நீர் தொடர்ந்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு வினாடிக்கு 500 கனஅடியிலிருந்து 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு 43,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதையின் மீது தண்ணீர் வேகமாக செல்வதுடன் பிரதான அருவி, சினி அருவி, ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையால் விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர், பரமக்குடி, களரி, வெண்குளம், வித்தானூர், வன்னிக்குடி உள்ளிட்ட கிராமங்களிலும் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதேபோல தாளியரேந்தல் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களில் தண்ணீர் பாய்ந்ததால் மிளகாய் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தில்லைவிளாகம், இடும்பாவனம், உதயமார்த்தாண்டபுரம் சுற்றுவட்டாரங்களில் 3000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து முளைக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேளாண் அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். டெல்டா விவசாயிகளிடமிருந்து நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டக்கூடிய அவர், விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும், ஆனால் விவசாயிகள் படக்கூடிய சிரமங்களை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். கனமழையால் நெற்பயிர்களும் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக குறிப்பிட்டக்கூடிய இபிஎஸ், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை அளிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றார். சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல
இன்னும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. தமிழகத்தில் 17% ஈரப்பதம் உள்ள நெல் மட்டும் கொள்முதல் நிலையங்களில் வாங்கப்படும் நிலையில் மழை காரணமாக அதை 22% உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருந்தது. இந்நிலையில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு தலா 3 பேர் அடங்கிய 3 குழுக்களை அமைத்துள்ளது. உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும் உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மணலி பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததை அடுத்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் புழல் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. இதனால் மணலி அடுத்த பாலசுப்ரமணியம் நகர் பகுதியில் புழல் ஏரியின் உபரிநீர் வெளியேறி சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த லத்தேரி, வள்ளிமலை, பொன்னை, செற்காடு, திருவலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நிக்கல்சன் கால்வாய் நிரம்பி கன்சால்பேட்டையில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் அந்த பகுதியில் சிக்கிய மக்களை மீட்கக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். தருமபுரி தென்பெண்ணை ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட சிறுவனை மீட்க தீயணைப்பு மீட்புத் துறையினர் 4 மணி நேரம் போராட்டம் மேற்கொண்டனர். அம்மாப்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சிறுவன் ஒருவன் நடுவே இருந்த பாறையில் தஞ்சமடைந்தார். மீட்புப் பணியின் போது கயிறு அறுந்ததால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவனை மற்றொரு கயிறு மூலமாக இழுத்து கரை சேர்த்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த வாரம் தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரக்கூடிய 28ஆம் தேதி தூத்துக்குடி செல்ல திட்டமிட்டக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து 29ஆம் தேதி தென்காசி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கும், ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவுக்கு ஆளுநர், முதல்வர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் அஞ்சலி செலுத்தினார். இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பொன்னுசாமிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் வியாழக்கிழமையன்று திடீரென்று இதயத்தில் வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புளியங்காட்டில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ பதிவு செய்த எஃப்ஐஆர் நகல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மேற்பார்வையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தனிக்கட்சி தொடங்கிய போது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இருந்த அனுபவம் தவேக தலைவர் விஜய்க்கு இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவேக கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லை என்றும் கூறினார். கட்டமைப்பு முதல்ல ஒழுங்குபடுத்திக்கிடணும். அந்த கட்டமைப்பு மூலமாக தான் ஒழுங்குபடுத்தணும். அது இல்லை அங்கே. அதனால தான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆளாகி வருகிறார். அதிமுக கூட்டணிக்கு அலைந்ததாக வரலாறே கிடையாது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இதுல என்ன சொல்றான், நாங்க கூட்டணிக்கு அலையா அப்படிங்கிறோம். நாங்க அலைந்ததாக வரலாறே கிடையாது. அதிமுக எந்த ஆட்சியிலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் யாரையும் நாங்கள் பம்பாக அழைத்தது கிடையாது. இந்தியாவில் அகதிகளாக இருக்கும் மக்கள் தாயகம் திரும்பினால் இலங்கை அரசு வரவேற்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு நாட்டு மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்படும் என்றும் கூறினார். மக்கள்
அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை ஏற்று அவர்கள் வரவேற்க இலங்கை அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கிறது. ஏனால் அவர்கள் இன்றும் இலங்கைக்கு சொந்தமான குடிமக்கள். இன்னைக்கு 2 நாட்டுகள் சிறந்த அரசியல் தொடர்பு வச்சு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சு. திமுக அரசின் அலட்சியத்தால் டெல்டா மாவட்டங்களில் 20 லட்சம் டன் நெல் வீணாக்கி உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கொள்முதல் செய்யாமல் 20 நாட்கள் காலதாமதமானதால் நெல் முளைத்து விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டக்கூடிய அவர் உரிய நேரத்தில் விற்க முடியாமல் பெரும் சோகத்திற்கு விவசாயிகள் ஆளாகி தவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக அரசில் டெல்டா மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளிலும் உணவு வழங்கும் திட்டம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்துவது தொடர்பான அரசாணை வெளியாகியுள்ளது. அதன்படி மொத்தம் 29,455 தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்படும் என்றும் 512 இடங்களில் உணவு பரிமாறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் வினாடிக்கு 40,000 கனஅடி நீர் வந்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அடையாறு முகத்துவாரம் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்கப்பாண்டியனுடன் இணைந்து ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அடையாற்றில் ஒரே நேரத்தில் 40,000 கன அடி தண்ணீர் வந்தால் கூட குடியிருப்புகளை பாதிக்காது என்கின்ற நிலை இன்றைக்கு இந்த அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநில எல்லையை ஒட்டிய பகுதிகளில் கனமழையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள சுருட்டுப்பள்ளி தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 1670 கன அடி உபரி நீர் ஊத்துக்கோட்டை பகுதிக்குள் பாய்கிறது. இதனால் சிற்றப்பாக்கம் தடுப்பணை நிரம்பியதால் வினாடிக்கு 2915 கன அடி தண்ணீர் ஆரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. காரைக்காலில் 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த வழக்கில் பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. நேரு நகரை சேர்ந்த சகாயமேரி தன் மகளை விட பாலமணிகண்டன் என்ற சிறுவன் நன்றாக படித்ததால் ஆத்திரத்தில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் பாலமணிகண்டன் உயிரிழந்த நிலையில் சகாயமேரியை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் சகாயமேரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரையில் பெட்ரோல் ஊற்றி பட்டாசு வெடித்த விவகாரத்தில் 2 போலீசார் கைது செய்தனர். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் அணுகுண்டு பட்டாசுகளை மாலையாக தயார் செய்து அதில் பெட்ரோலை ஊற்றி எரித்து சிலர் வெடிக்க செய்தனர். மேலும் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர். பெரிய டாஸ்கே இதுல போட்டு போறாங்க. உசுருந்தா தப்பிச்சுக்கோ. இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர் சபேஷ் காலமானார். சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சபேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சமுத்திரம், தவமாய் தவமிருந்து, பொக்கிஷம், இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி, மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம் உள்ளிட்ட படங்களுக்கு தன்னுடைய இரட்டை சகோதரர் முரளியுடன் இணைந்து சபேஷ் இசையமைத்துள்ளார். அவருடைய மறைவுக்கு திரையுலகினர் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நடிகை மனோரமாவின் மகன் காலமானார். மனோரமாவின் ஒரே மகனான பூபதி விசு இயக்கிய குடும்பம் ஒரு கதம்பம் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதன் பிறகு சில படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார். இந்த நிலையில் 70 வயதான பூபதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மனோரமாவின் மகன் மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே போதையில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டதை காவல்துறையிடம் புகார் அளித்த நபரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாமிநாதபுரத்தைச் சேர்ந்த உலகநாதன் என்பவரின் வீட்டின் முன்பு இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் உலகநாதன் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடியை உடைத்ததுடன் பெட்ரோல் குண்டு வீசிச் சென்றனர்.
புதுக்கோட்டையில் கட்டுவிரியன் பாம்பு கடித்து ஒரு நாள் கழித்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 6 வயது சிறுமிக்கு தொடர் சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். குளவாய்ப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு கண்கள் திறக்க முடியாத நிலை இருந்தது. என்ன பிரச்சனை என்று பெற்றோருக்கு தெரியாததால் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்ததில் அவரை கட்டுவிரியன் பாம்பு கடித்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த மருத்துவ குழுவினர் விஷம் முறிவு மருந்து கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தனர். ஒரு வார தீவிர சிகிச்சைக்கு பின் சிறுமி குணமடைந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் இடையான்குடி அருகே டிராவல்ஸ் உரிமையாளர் கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் தாயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் வாகனம் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது அந்த கும்பல் அவரை ஆயுதங்களால் வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் சங்கர் பரிதாபமாக உயிரிழந்தார். இவ்வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். கர்நாடகா கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவான 124 அடியை எட்டியது. இதையடுத்து அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவில் 40,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணியில் முடிந்த பிறகே குற்றாலம் பிரதான அருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என்று தென்காசி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளிப்பதற்கு 7 நாட்கள் தடை விதிக்கப்பட்டது. புதன்கிழமையன்று நீர்வரத்து சீரானதால் 5 அருவி, புலியருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பிரதான அருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதாகவும் அதன் பணி முடிந்த பிறகு சுற்றுலா பணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியவர் ஒருவர் தன்னுடைய வாயில் பட்டாசு வைத்து வெடித்தது விபரீதத்தில் முடிந்த வீடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. நவி மும்பையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க இணை ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரத்திகா ராவல் சிறப்பாக விளையாடி இருவரும் சதமடித்து அசத்தினர். மழை குறுக்கிட்ட போட்டியில் 49 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 340 ரன்களை இந்தியா குவித்தது. இதனையடுத்து போட்டி 44 ஓவர்களாக குறைக்கப்பட்டு டக்வொர்த் லூயிஸ் விதிப்படி 325 ரன்களாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நியூசிலாந்து அணி 44 ஓவர் முடிவில் 271 ரன்களை மட்டுமே எடுத்து 53 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றியது. இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. அடிலைடில் நடைபெற்ற 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 264 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 46.2 ஓவர்களில் இலக்கை எட்டி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை கவ்விச் சென்ற சிசிடிவி காட்சி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகநாதன் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு இருந்த வளர்ப்பு நாயை பிடித்து கவ்விச் சென்றது. மனித உயிர் சேதம் ஏதும் ஏற்படும் முன்பாக இந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 2ஆம் நாளில் சுவாமி ஜெயந்திநாதருக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பால், பழம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், திருநீர், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் ஆலத்துடையான்பட்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். உப்பிலியபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஆலத்துடையான்பட்டி ஏரியில் நீர் நிரம்பியதால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் ரெட்டியார்பட்டி, சிறுநாவலூர் உள்ளிட்ட உபரி ஏரிகளும் விரைவில் நிரம்பும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் ஏரி கால்வாய்கள் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜோதி நகர் புறவழிச்சாலை அருகே டி புதூர் பகுதியில் ஏரி கால்வாய் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ள விவசாயிகள் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த கால்வாய் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த தண்ணியை சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையம் எதிரே ரவுடி சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாக்குபால் என்பவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த ஜாக்குபாலை மறித்த கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை பணியில் இருந்த காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் காந்தி சிலை அருகே சாலையை கடக்க முடியாமல் தவித்த கால் உடைந்த நாய்க்கு காவலர் உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி சிலை அருகே காவலர் தீனதயாளன் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த போது காலில் காயத்தோடு நடக்க சிரமப்பட்டு நாய் ஒன்று அவர் அருகில் நின்றது. இதனை கண்ட அவர் நாயை சாலையை கடக்க உதவினார். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் அந்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. சென்னை பழையவண்ணாரப்பேட்டையில் டெம்போ வேன் மோதி முறிந்த மரத்தை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழையவண்ணாரப்பேட்டை 48வது வார்டில் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது டெம்போ வேன் மோதியுள்ளது. இதில் மரம் சரிந்து வேன் மீது விழுந்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தினர் அவ்வழியாக வாகனங்களை செல்ல அனுமதிக்காமல் தடுப்புகளை வைத்தனர். இந்நிலையில் முறிந்து விழுந்த மரத்தை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தோட்டத்துக்குள் புகுந்த 7 அடி நீள பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகுடி பகுதியில் சரவணன் என்பவர் நாட்டுக்கோழி வளர்த்து வரும் நிலையில் அவரது தோட்டத்திற்குள் 7 அடி நீள பாம்பு புகுந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காரவயல் பகுதியைச் சேர்ந்த பாம்புபிடி வீரர் காந்தி பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட்டார். விழுப்புரம் அருகே எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டு பகுதியில் பாய்ந்தோடும் வெள்ளத்தில் நீர்நாய் ஒன்று துள்ளி விளையாடியது. நீர்நாய் நீரில் மூழ்கி மீனை பிடித்து சாப்பிட்டதை மக்கள் பலரும் வேடிக்கை பார்த்தனர். திருநெல்வேலி அருகே எலி காய்ச்சல் பரவல் காரணமாக மூடப்பட்ட கல்லூரியை மீண்டும் திறக்க சுகாதாரத்துறை அனுமதி அளித்துள்ளது. 2 மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதால் திடியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியை காலவரையின்றி மூட உத்தரவிடப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி கல்லூரி மூடப்பட்ட நிலையில் தண்ணீரை சுத்தப்படுத்தல் உள்ளிட்ட தூய்மைப் பணிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி சுகாதாரத்துறை துணை இயக்குநர் மரு விஜயச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் கல்லூரி வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் கல்லூரியை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரில் ரசாயன நுரை மிதந்தது. கர்நாடக மாநிலத்தில் கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1371 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 1272 கனஅடியாகவும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ரசாயன நுரையுடன் தண்ணீர் செல்வதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 20 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 380 ஏரிகளில் 15 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. மேலும் பழைய சீவரம் பாலாற்று தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 9471 கனஅடி நீரும், வெங்கச்சேரி செய்யாறு தடுப்பணையிலிருந்து 8796 கனஅடி நீரும் திறக்கப்படுகிறது. இதனால் வயலாகாவூர், சிலம்பாக்கம், கருவேப்பம் பூண்டி என 20 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.